சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. 8 வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 8 வருஷம் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தேன். நான் எங்கே தப்பு பண்ணுறேன், எங்கே எனக்கு மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரியல. போகிற இடம்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிஜெக்டட் பீஸ்ன்ற அளவுக்கு ஆகிட்டேன் நான். ஆன பொழுது ஒரு கட்டத்தில் கடுமையான மன உளைச்சல் காணும்போது எனக்கு தோல் தட்டி தோல் கொடுத்தது வந்து என் மனைவி தான். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அவங்க வந்து சினிமாக்குள்ளே இருந்தோம். இயக்குனருமே நினச்சிருந்தா மனோஜுக்கு 10 படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கலாம். நான் உன்னை நம்பலையேன்னு அந்த வார்த்தை வந்து இருக்குது. அதுதான் இன்னைக்கு அவர் ஒரு 80 வயதுக்காரர் தளர்ந்து போய் அந்த இது தன் மகனை பார்த்து அழறப்போ அப்படியே மனசன் கலங்கி போவாங்க. பட் ஆனால் இதில் ரொம்ப உருக்கமாக விஜயெல்லாம் கண் கலங்கி நின்றதெல்லாம் பார்த்தோம், சூர்யா அவர்கள் நின்றதை பார்த்தோம். எந்த அளவுக்கு சார் நட்பு வட்டாரம் வந்து இவருக்கு இருந்துச்சு? இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருப்பாங்க. சூர்யா வந்து பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அப்படி இருந்தவங்க பக்கத்து இவங்க நீலாங்கரைக்கு வந்தவுடனே விஜயும் பக்கத்து வீட்டுக்காரர் நடந்தே வந்துட்டாப்புல. அந்த பக்கம் அஜித்தும் பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் தூரத்தில். அப்படி இருந்த இவங்க பார்த்து வளர்ந்த ஒரு நபர், யார் வேணாலும் நினைக்கக்கூடிய ஒரு இது கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபருக்கு தான் மகனை வந்து ஒரு ஸ்டார் ஆக்க முடியல என்ற அந்த வேதனை. இப்போ அந்த அவர் பார்க்க எல்லாமே ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். இது என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு புத்திர சோகம் தான். ராஜமகாலை தாண்டி இப்போ ரீல்ஸாக இதுவாக போட்டுக்கிட்டு இருக்குன்னா வருஷமெல்லாம் வசனம் அந்த பாட்டு அந்த எங்கே அந்த வெண்ணிலா எங்கே தான் சூப்பர் டூப்பர் ஹிட். வைரமுத்து கவிதையாக சொல்லியிருக்காரு, சிங்கம் பெத்த புள்ளையவன் வாரான்னு நான் எழுதினேன். இதில் திருப்பாச்சியில் அந்த வார்த்தை சிங்கம் பெத்த புள்ளையவன் வாரான்னு எழுதினேன். சிங்கம் இருக்குது, புள்ள போயிடுச்சு அப்படின்னு. இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions contact HiQ Genie. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் JR பாலு சார் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நேற்று வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 48 வயசில் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா உடல்நிலையில் அவர் பெருசாக கவனம் செலுத்திக்கல. இன்னொன்று ஒரு 8 வருஷம் டிப்ரெஷனில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு பின்னாடி இருந்துச்சு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அதிர்ச்சி தாண்டி ஒரு இயக்குனர் இமயத்தியுடைய மகன் அதையெல்லாம் மீறி ஒரு டவுன் டு எர்த் பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் சொல்லலாம், ஒரு மனிதன், என்ன வேணாலும் சொல்லலாம். நான் அதை தவறாக சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு ஆளுமையானவர்களுடைய வாரிசுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஜெல் ஆக மாட்டாங்க. குறிப்பாக மீடியா ஆகட்டும் இதுவாகட்டும் வந்து. ஆனால் வந்து மனோஜ் அப்படியேப்பட்ட ஒரு நபரே கிடையாது. ரொம்ப நம்ம இயல்பாக பேசக்கூடிய ஒரு நபர். திடீர்னு ஒரு நேற்று அந்த தகவல் வந்து ஒரு பொய் செய்தியாக இருக்கணும் அப்படின்லாம் நான் வந்து வேண்டிக்கிட்டேன். நான் சோஷியல் மீடியாலாம் வந்தவரை அப்புறம் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தது. அப்புறம் நான் சோர்ஸில் ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிச்சு கன்ஃபார்ம் தாங்க அப்படின்ட்டாங்க வந்து. ஏன்னா நாங்கள் கடந்த ஒரு சில நாட்களாகவே வந்து இருதய பிரச்சனையில் இருந்திருக்காரு வந்து. அதற்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சை பண்ணி ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது நேற்று கொஞ்சம் அந்த உடல் ஒத்துழைக்காமல் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை, சிறுநீரகம் கூட செயலிழந்து போய் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தகவல் வந்தது. அது வந்து உண்மையிலே மீள முடியாது. அதனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அந்த வந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாரசாரியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுமையோட மகனாக தாண்டி திரும்ப என்னன்னா, நீங்கள் மனோஜை பார்க்க சொல்ல ஒரு ரகுடான ஆள் மாதிரி இருக்கும். வெளியிருந்து பார்க்க சொல்ல அந்த பேச்சு அந்த தோரணெல்லாம் பழகின பிறகு ஒரு பிரமாதமான ஒரு மனிதர் வந்து. திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஏங்க ஒருத்தர் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கான். அவங்க அப்பா வந்து பெரிய டைரக்டரு, சென்னையிலையும் மதுரையிலையும் அவ்வளோ சொத்து இருக்குது, கொடைக்கானலில் அவ்வளோ இருக்குது சொல்கிற ஒரு பேச்சு. அப்படி இருக்கும்பொழுது அல்லி நகரத்தில் அவ்வளோ இருக்குது, தேனியில் இருக்குது அப்படின்பொழுது இவெல்லாம் யாரியா அப்படின்ட்டு நம்ம விட்டு போகலாம். நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன்னா, 2002 வருஷம் ஒரு வாரப்பத்திரிகையில் நான் சினிமா ரிப்போர்ட்டராக இருக்கும்பொழுது என்னுடைய நண்பர், அவர் பேர் வந்து சேகர், அவருக்கு வந்து ரொம்ப போராடி முதல் பட வாய்ப்பு கிடைக்குது. கொஞ்சம் நஞ்சம் போராட்டம் கிடையாது, முதல் பட வாய்ப்பு கிடைக்கிது. மனோஜ் தான் ஹீரோ. முடிவாயிடுச்சு. பேரை வந்து பத்மா மகன் மாற்றிக்கிறாரு. மாற்றிக்கிட்டு முதல் தகவல் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள், யூடியூப் சேனல்லாம் கிடையாது, பிரிண்ட் மீடியா தான். அதுவும் பெரிய பத்திரிகை, பெரிய வார தலைவா கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணி நியூஸ்லாம் வரா மாதிரி பாருங்கள் அப்படின்னு. அப்போ பெரிய படங்களுக்கு தான் அப்போல்லாம் ஸ்டில்லு போட்டு கொடுப்பாங்க, வந்து பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. அதில் பெரிய படங்கள் இருந்தால் மட்டும்தான் பத்திரிகைகள் பிரசுரிப்பாங்க. அவங்க வியாபாரத்துக்கான விஷயம் வந்து
கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நான் தெரிஞ்சவங்களாம் சொல்கிறேங்க. அப்புறம் அந்த படத்துக்கு யார் பிஆர்ஓ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நாள் வாங்க மனோஜ் மீட் பண்ணுங்க. மனோஜ் இதுக்கு முன்னாடி நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தாலும் பெரிய ஒரு இது இல்லை. அங்கே போய் உட்காந்து ஆரம்பித்தது தான், பேச ஆரம்பித்த ஒரு பழக்கம் தான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஒரு கட்டத்தில் வந்து அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைனில் எங்கேயாவது இடத்துல பிடிச்சி மனோஜ் இங்கே வந்துருங்கன்னு வர. மனோஜ் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு எப்படியா இருந்ததுன்னா, அந்த மனசு பாருங்கள் தலைவா, அண்ணா நான்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எங்கள் அப்பா சம்பாரிச்சது அவ்வளோ இருக்குது. ஆனால் வந்து சேகர், அந்த பத்மா மகன் சேகருக்கு வந்து முதல் படம், அது என்ன வச்சு வேறு எடுக்கிறாரு இவர். அது சொல்கிறதுலேயும் பாருங்கள், என்ன வச்சு வேறு எடுக்கிறாரு. கொஞ்சம் நீங்கள் மீடியா தரப்பில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு வந்து ஒரு இதுவான சொல்கிற விதமே தன்னை தாழ்த்திக்கிட்டு சொல்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அதெல்லாம் மீறி ஒரு டவுன் டு எர்த் பழகக்கூடிய ஒரு. அதனுடைய ஆஃபீஸ் எங்கே இருந்ததுன்னா சூர்யா வீட்டு பக்கத்தில் இருந்தது. அதை கீழே வந்து கேபி ஃபிலிம்ஸ் பாலுவோடைய கம்பெனி, மேலே இவங்க கம்பெனி பக்கத்து வீட்டில் தான். அப்படி ஒரு நபர் வந்து அதன் பிறகு அந்த பழக்கம்லாம் ஏற்படுது. அப்புறம் இடையில் ஒரு தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்குற மாதிரி அப்புறம் ரொம்ப நாள் இல்லாமலே போயிடுச்சு. இந்த மார்கழி திங்கள் படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்தவொடனே தான் என்ன வந்து யூடியூப்லாம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்து கேட்ட அந்த விதம் வந்து அந்த பழைய மாறாத அந்த மனோஜ் இதெல்லாம் இதுவான பிறகு அந்த செய்தி உண்மையிலே பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி. முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 48 வயசுன்ட்டு என்ன வயசு வந்து இதன் பிறகு தான் வந்து ஒரு வாழ்க்கையே வந்து ஆளுமையாக தொடங்கக்கூடிய ஒரு இடம். அதை தாண்டி 2 பெண் பிள்ளைகள், ஒரே நம்பி வந்த ஒரு மனைவி, அவங்களும் ஒரு நடிகை. ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், 8 வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 8 வருஷம் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தேன். நான் எங்கே தப்பு பண்ணுறேன், எங்கே எனக்கு மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரியல, போகிற இடம்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிஜெக்டட் பீஸ்ன்ற அளவுக்கு ஆகிட்டேன் நான். ஆன பொழுது ஒரு கட்டத்தில் கடுமையான மன உளைச்சல் காணும்போது எனக்கு தோல் தட்டி தோல் கொடுத்தது வந்து என் மனைவி தான். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அவங்க வந்து சினிமாக்குள்ளே இருந்தவங்க, நந்தனா வந்து சினிமாக்குள்ளே இருந்தவங்க. அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இல்லைன்ட்டு சொல்லியிருந்தாப்புல. அப்படி ஒரு வாய்ப்பு தான் அந்த மார்கழி திங்கள் வந்த பிறகு தான் அது ஆகுது அவருக்கு வந்து. இன்றைக்கி அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். கண்டிப்பாக. இப்போது வந்துட்டு நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது அந்த பேட்டியும் கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் குறிப்பாக தம்பிராமையா ஒன்று குறிப்பிட்டு சொல்லிட்டு போனார், ஒரு பெரிய ஆளோட பையன் அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் தான். ஏன்னா வந்துட்டு அவர் எங்கே போனாலும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த கேள்வியே வந்து அவர் போட்டு தொலைச்சிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த 48 வயசுங்கிற இந்த சின்ன வயசில் அவர் இந்த பூமியை விட்டு போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குன்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருந்தார். அவர் தனிப்பட்ட கருத்தாக சொன்னார், எனக்கும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அப்படி எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்க முடியாது உங்களுக்கு வந்து. நீங்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாமே கண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் உடன்பாடு இல்லை. இங்கே சினிமாவில் வந்து நீங்கள் இவருடைய மகன் அவருடைய மகன் இவருடைய வாரிசுலாம் தாண்டி வெற்றி தான் இங்கே முக்கியம். வெற்றி தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்துது. அதை தாண்டி வந்து மனோஜ் வேறு வழியில் கூட வேறு வழியில் வேறு ஒரு பிஸ்னஸ் கூட பார்த்து போயிடும், இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்காது. வந்து வெற்றி அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்குமே வந்து கை கொடுக்காது வந்து. நீங்கள் அது வெற்றி, சினிமாவோட வெற்றி வந்து அதுக்கு வந்து பாரபட்சம்லாம் கிடையாது. எனக்கு நான் திரும்பவும் நம்ம சேனலில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், சேதுபதி படத்தினுடைய ஆடியோ லான்ச் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஆடியோ லான்ச்சில் இயக்குனர் பி வாசுவாருடைய மகன் சக்தி வந்து பேசின ஒரு ஸ்பீச் வந்து எவர்கிரீன் ஸ்பீச் வந்து அதான் சொன்னாப்புல வந்து. இப்போ நான் விஜய் சேதுபதி சாரை சொல்கிறேன், இவர் வந்து நான் வந்து பாஸ்போர்ட் கடையில் வேலை பார்த்தேன், துணி கடையில் வேலை பார்த்தேன், சினிமாவுக்காக இருந்தேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தேன், இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்திருக்கேன். அவருடைய பேட்டியை பார்க்கும்போது தான் நான் சினிமாவோட யதார்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் படுத்து தூங்கினப்போ ஆக்ஷன் கேட்டு வளர்ந்துவேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் வந்து அப்படியே கீழெல்லாம் இறஞ்சி போயிருக்கோம். அப்படி அவங்க தாத்தா வந்து எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் மேக்கப் மேனு. அப்படி சினிமாவிலே ஊர்ன எனக்கு வந்து இந்த சினிமா கை கொடுக்கல அப்படின்போது சினிமாவை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது எப்பயாவது இது ஆகும்போது தான் அது கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்காக நாம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த பிரபலமாக இருக்கிறது அது ஒரு சின்ன காரணமாக இருக்கிறாண்டி அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதே மனோஜ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் வந்து எங்கள் அப்பா வந்து இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்ததுனால தான் எனக்கு மைனஸ் ஆச்சா அப்படின்ட்டு தெரியலன்னு. ஆனால் அதே வேளையில் அதே இன்டர்வியூவில் என்னன்னு சொல்லியிருப்பார், மார்கழி திங்கள் சுசீந்திரன் தான் ப்ரொடியூசரு, பாரதிராஜா இயக்குனருமையாக நடிச்சிருப்பார். அதில் ஒரு சீன் எடுத்துகிட்டு அவர் கேரவனுக்கு போயிட்டு உட்காந்துட்டார். மனோஜ் போய் அடுத்த ஷாட்டுக்கு கூப்பிடும்பொழுது அழுதுகிட்டு இருக்கார், உன்னையே நான் நம்பலையாடா அப்படின்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அது இயக்குனருமையும் நினச்சிருந்தா மனோஜுக்கு 10 படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கலாம். அது என்னென்னா செலவு பண்ணுறதுன்னு கிடையாது. வந்து நீங்கள் பெரிய ஆளுங்களுடைய ஒரு குணம் எப்படி இருக்குன்னா, நான் இப்போ தம்பிராமையா சொன்ன கருத்தில் நான் எப்படி நினைக்கிறேன்னா, நான் அதை பார்த்துருக்குறேன். ஊரில் பெரிய ஒரு எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார்,
அவர் இப்போ தான் சூப்பர் மார்க்கெட். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை, ஒரு 6-7 மளிகை கடை இருக்கும். அவரோட வாரிசுக்கெல்லாம் வந்து கடையில் கல்லாவில் உட்கார வைக்க மாட்டார். அது ஒன்று கஷ்டமான வேலை, உங்களுக்கு தெரியாதா? இன்னொன்று மகன் வந்து அந்த கஷ்டத்தைப்படக்கூடாதுன்னு மாற்று தொழிலுக்கு வந்து அவங்கள திசை திருப்பிடுவாங்க. நீ படித்து டாக்டர் ஆகு, வக்கீல் ஆகு இப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இவர் கூட நினச்சிருப்பாருன்னு தோணுது வந்து. இதில் வந்து நீ ஏன் கஷ்டப்படணும்? இது வந்து ஒரு லாவகமான ஒரு விஷயம் வந்து. இங்கே வந்து கட்டி மேய்ச்சி வேலை வாங்கிட்டு வேறு கிரியேட்டிவிட்டியாக வேறு இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று தெரியும். அதை வந்து அங்கே ஃபீல் பண்ணியிருக்காரு. நான் உன்னை நம்பலையேன்னு அந்த வார்த்தை வந்து இருக்குது. அதுதான் இன்றைக்கி அவர் ஒரு 80 வயதுக்காரர் தளர்ந்து போய் அந்த இது தன் மகனை பார்த்து அழறப்போ அப்படியே மனுஷன் கலங்கி போகுது. கண்டிப்பாக. இப்போது விஜய் அவர்கள் உடனே வந்துட்டார். பார்த்தீங்கன்னா சூர்யாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப உருக்கமாக, அதாவது நிறைய இடங்களுக்கு போவாங்க, பட் ஆனால் இதில் ரொம்ப உருக்கமாக விஜயெல்லாம் கண் கலங்கி நின்னதெல்லாம் பார்த்தோம், சூர்யா அவர்கள் நின்னதை பார்த்தோம். எந்த அளவுக்கு சார் நட்பு வட்டாரம் வந்து இவருக்கு இருந்துச்சு? ஒன்றும் இல்லை சார். பாரதிராஜா அவர்களோட வீடு எதுன்னா டி நகரில் பாண்டிய பஜாரில் இருக்கிற கிருஷ்ணா ஸ்ட்ரீட். நான் இடையில் ஒரு நாள் ஒரு அழைப்புதழ் வைக்கிறதுக்கு நான் போயிருந்தப்போ அது கடைசியில் வருவாராம் அவர் டைரக்டர் வருவாருங்க. மேல் ரூமில் வந்து எப்போயாவது ரெஸ்ட் எடுப்பார், இது பண்ணார். இப்போ வரத்தில்ல, நீலாங்கரை வீட்டில் தான் இருக்கார் அப்படின்ட்டாங்க. வந்து ஆஃபீஸ் வந்து பார்சன் காம்ப்ளெக்ஸு, கீழே வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்க. அந்த வீடு தான் ரொம்ப பழமையான. அதுக்கு அடுத்த வீடு தான் சூர்யா வீடு, சிவகுமார் சார் வீடு. அப்போ பக்கத்து வீட்டுக்காருங்க. இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருப்பார். இப்போ சூர்யா வந்து பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அப்படி இருந்தவங்க பக்கத்து இவங்க நீலாங்கரைக்கு வந்தவுடனே விஜயும் பக்கத்து வீட்டுக்காரர் நடந்தே வந்துட்டாப்புல. அந்த பக்கம் அஜித்தும் பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் தூரத்தில். அப்படி இருந்த இவங்க பார்த்து வளர்ந்த ஒரு நபர். அதை தாண்டி வந்து அதாவது பாரதிராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து, என் மகன் பிறந்த அந்த அதிர்ஷ்டம் தான் எனக்கு வந்து சினிமாவில் வந்து உச்சநிலைக்கு நான் போனேன் அப்படின்னு. ஆனால் தான் மனோஜ் கிரியேஷன் சொந்தப்படத்துக்கு வச்சார். அப்புறம் ஜன்னி கிரியேஷன் தன்னுடைய மகள் பேரில் வச்சுருந்தார். அப்படி ஆசையாக ஒத்த பிள்ளைன்னு வாங்க இல்லைங்களா, இவ்வளோ சேர்த்தது யாருக்குங்க, இந்த ஒத்த பிள்ளைக்கு தானே அப்படின்ற அந்த இது இருக்கும். இதை தாண்டி இவங்களாம் பார்த்துருக்காங்கல்ல. இப்போ ஒரு விஜய் ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், எல்லாம் வந்து அவங்க அப்பாலாம் டைரக்டர் நடிகர் தானே வந்து எல்லாம் சினிமாக்குள்ளே ஒன்று எங்கேயாவது ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பாங்களே. அவங்களுக்கு நம்மள இருக்கிற தோன்றது. பாரதிராஜா சார் களிமண்ணை கொடுத்தா கூட நடிக்க வச்சுருவார். அவருடைய மகன் வந்து நீங்கள் ஷைன் பண்ண முடியலீங்க அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஒரே ஒரு பேட்டிங்க வந்து மதுரை ஒரு நடிகர் பாண்டியனுடைய மகன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தோம், நிறைய வைரல் ஆகிடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க வந்து, பாண்டியன்கிட்டே நான் பேசியிருக்கிறேன். நான் நடிகர் பாண்டியன்கிட்டே மயிலாப்பூரில் ஜட்ஜு ஜம்புலிங்க ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தார் அவர். சார் நான் வளையல் கடை வச்சுருந்தேன் சார் மீனாட்சி அம்மன் கோயிலாண்ட, சார் தான் கூட்டின்னு வந்து நடிகனாக்குனாருன்னு. இது சரி வழக்கமான ஒரு பதிலாக இருக்கும் போலன்னு. ஆனால் அவர் மகன் சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறார். கார் வந்து இங்கே நிறுத்தினாராம். அவங்க அப்பா சொல்லியிருக்காராம், பாரதிராஜ் சார் நிறுத்தியிருக்கார் காரை. நிறுத்தின உடனே அப்படி இறங்கி வந்தவுடனே ஒரு வளையல் கடை மீனாட்சி அம்மன் கோயிலில் தெற்கு மாசி வீதியே எந்த கோபுரத்தானு தெரில. பார்த்தோன்னே அவர் என்ன நினச்சிக்காரு, நம்ம ஊரில் ஒருத்தன் வந்து இந்தி படம் ஹீரோ மாதிரி ஒருத்தர் இருக்கான் செக்க செவல்னு வரையா நின்றுட்டாரான். வரையா நின்னா உள்ளே யாரோ காருக்குள்ளே இருந்த ஒரு நபர் வந்து, ஏன் சார் கண்டவன்லாம் உள்ள கார் உள்ள ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னதாக அந்த பேட்டியிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி வந்து கொண்டு வந்து ஒரு நபர் அவ்வளோ பெரிய நடிகனாக மாற்றுந்து யாரை வேணாலும் நடிக்கக்கூடிய ஒரு இது கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபருக்கு தம் மகனை வந்து ஒரு ஸ்டார் ஆக்க முடியல என்ற அந்த வேதனை. இப்போ அந்த அவர் பார்க்க எல்லாமே ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். ரீவைண்ட் ஆகிட்டும். இது என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு புத்திர சோகம் தான். கண்டிப்பாக. இப்போது தாஜ்மஹால் வந்த டைமில் நிறைய பேர் பேசின விஷயம் இதுதான். பாரதிராஜா பையன் நடிக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அறிமுக நாயகருக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைச்சிடாது. ஒரு பக்கம் மனிதத்தனம் வந்த கதையாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், பட்டி தொட்டியாக இந்த பாட்டெல்லாம் ஹிட்டு. அது இல்லாமல் மனோஜ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, அவர் நடித்த படங்களில் எல்லா பாட்டுமே ஹிட்டு, எல்லாமே வந்துட்டு எல்லா இடங்களையும் போய் சேர்ந்த பாட்டு. இப்போ குறிப்பாக 90s கிட்ஸ் தான் அதிகமாக இவரை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா வளர்ந்த காலத்தில் ஒரு ஹீரோவாக அவரை பார்த்துருக்கேன், இவர் தாஜ்மஹால்ன்ற படத்தில் நடிச்சிருக்கார். எல்லாருக்குமே இவர் இப்போ ரீசெண்டாக பண்ண எந்த படமும் யாருக்கும் ஞாபகம் இல்லை, தாஜ்மஹால் நடித்த அந்த ஹீரோப்பா இவர் அப்படின்ற மாதிரி தான். தாஜ்மஹாலை தாண்டி இப்போ ரீல்ஸாக இதுவாக போட்டுக்கிட்டு இருக்குன்னா வருஷமெல்லாம் வசனம் வர அந்த பாட்டு, அந்த எங்கே அந்த வெண்ணிலா அப்படிங்கிற சாங் சூப்பர் டூப்பர் ஹிட். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது உண்மைதான். அது உண்மையிலே தாஜ்மஹால் நடிச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஹைப் அந்த படத்துக்கு அந்த கெட்டப்லாம். அப்போ தான் போஸ்டர், அப்போ தான் பத்திரிகையில் தானே வரும். அது என்னடா ஒரு வித்தியாசமான ஏதோ கோணி பைய சட்டையாக போட்டு ஒரு ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் கறக்கிறதுக்கு மாட்டை கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கயிறை போட்டுக்கிட்டு ஒரு ஹீரோ நிற்கிறாப்புல. ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு ரியா சென்னு இப்படி இருக்க. பாரதிராஜாவுடைய டைரக்ஷனு, ரகுமானுடைய மியூசிக்கு, அந்த ஆல்பம் வந்த பிறகு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கலக்க போகுதுன்னு வந்து
அதான் வைரமுத்து கவிதையாக சொல்லியிருக்காரு. சிங்கம் பெத்த புள்ளையவன் வாரான்னு நான் எழுதுனேன். அந்த இதில் திருப்பாச்சியில் அந்த வார்த்தை சிங்கம் பெத்த புள்ளையவன் வாரான்னு எழுதினேன். ஆனால் சிங்கம் இருக்குது புள்ள போயிடுச்சு அப்படின்னு ரெடி பண்ணி. ஏன்னா பாரதி ராஜா, வைரமுத்து, ஆர் செல்வராஜ், இளையராஜா, கங்கை அமரன் சமகாலத்தில் ஒன்றா வந்து மதுரையில் இருந்து சோத்துக்கு தண்ணிகள் ஆற்றி அடித்தவங்க. இவர்களுடைய வறுமையும் இவர்களுடைய கஷ்டமும் அந்த வாரிசுகளுக்கு ஒரு வேலை தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் சொல் இவரோட நான் சும்மா ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு குரல் கொடுக்குறாரு பாரதிராஜ் சார். என்னடா அப்படின்னு ஒன்று இவர் இதுக்கு சொல்கிறார், பெருசு கோவம் வந்துடுச்சு, நம்ம வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு. அப்படி வந்து ஒரு இயல்பாக எடுத்து கோவம் வந்துடுச்சு, அது நம்ம கிளம்பி போகலாம் வாங்க அப்படின்ட்டு போகிறாப்புல. எனக்கு இப்போ இவர் மறைந்த பஞ்சாருணாச்சலம் ஐயா அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் கூட பேசும்போது சொல்லியிருந்தார். பாரதிராஜா வந்து இளையராஜாவை பார்த்து, நானும் இவனும் எப்படி இந்த ரோட்டில் திரிஞ்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்டுப்புறம் பெட்ரோல் பேங்க்கில் பெட்ரோல் போட்டுறவங்கள வேலை பார்த்துருக்காங்க. இந்த பாரதிராஜா சொன்ன ஆயுத பூஜைக்கு கடையாக போய் கூச்சப்படாமல் போய் பொறி வாங்கின்னு வருவாங்களாம். என்னென்னா அதை தண்ணி தெளித்து ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்றதுக்காக. இப்படி ஒரு நிலைமையில் இருந்து வந்தவங்க வந்து இந்த வாரிசுகள் வளர்ந்த பிறகு அந்த கஷ்டங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் வந்து மனோஜை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லையா. நான் பழகினது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கிட்ட வேணாலும் பழகலாம், நம்ம எல்லாம் சாமானியர்கள் தான், எல்லாம் வந்து பெரிய ஆளுங்க தான் அப்படின்ற ஒரு மனநிலை மனோஜ்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. கண்டிப்பாக. ஆனால் இப்போ கொஞ்சம் ட்ராக்லாம் மாற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார். ஏன்னா அந்த விருமனில் வந்து ஒரு அண்ணன் கேரக்டராக இருக்கட்டும், நல்ல கேரக்டராக கொடுத்துருந்தாங்க. வெப் சீரிஸ் பண்ணார். கடைசியில் கூட இன்டர்வியூ சொல்லியிருந்தா நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நடிகர் ஆக்கிட்டார் அப்பா அப்படின்னு சொன்னார். கடைசியில் டிரெக்ஷனும் பண்ணி முடிச்சுட்டார். ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி ஆனது எவ்வளோ பெரிய விஷயம் சார். உண்மைதான். ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு தலைமுறையில் எல்லாமே இதுவாக இருக்கும்போது ஒருத்த மேலே எழுந்து வரும்போது அவனுக்கு என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த தலைமுறையே மறுபடியும் கீழே இறங்கிட்டுவாங்க. அது மாதிரி தான் வந்து ஒரு அப்பாவுடைய கனவை அப்பாவுடைய இடத்தில் பாதியாவது நம்ம பிடிக்கணும்னு ஒரு மேலே எழுந்து 48 வயசு 60 வயசு கிடையாது அப்படி வரும்பொழுது இந்த இயற்கை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அது ஒரு பெரிய வருத்தமும் எழுப்பும் கூட. சார் சொந்த ஊர் தேனி தானே சார் அவங்களுக்கு? இப்போ அங்கே கொண்டு போவாங்களா இல்லை இங்கேயே வந்து எல்லாமே? இல்லை, நேற்றே அது ஒரு இதுவாக அறிக்கையாக கொடுத்துட்டாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய பேர் தான் எதிர்பார்த்தாங்க. அல்லி நகரத்துக்கு, தேனி பக்கத்தில் அல்லி நகரத்துக்கு தான் கூட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிற பெசன் நகர் மின்மயானத்தில் வந்து அடக்கம் செய்ய போகிறோம் ஒரு 4 மணி வாக்கில் அப்படின்னு அஞ்சலிக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து கிளம்பிடுச்சு அந்த ஊர்வலமும். ஓகே, கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.